கனவுகளின் அர்த்தம் என்ற ஒரு புது தொடர் நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம்மளுடைய கனவுகளுக்குண்டான அர்த்தங்களை இந்த நாட்கள்ல நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? வரக்கூடிய ஆபத்திலிருந்து நம்ம தப்பித்து கொள்வதற்குண்டான வழிகள் அது. இதன் வழியாக கர்த்தர் நம்மளுக்கு முன்கூட்டியே எச்சரித்து இந்த பேராபத்திலிருந்து தப்பித்து கொள்ள ஆண்டவர் கனவுகளின் வழியாக நம்மளோடு கூட அவர் பேசுகிறார். இன்றைக்கு நாம எந்த கனவுக்குண்டான அர்த்தத்தை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, பலரும் பல விதங்களில நம்மளுடைய ஜெபத்துக்கு வரக்கூடியதான ஒரு அன்பு மகள், அந்த மகள் தன்னுடைய கணவனார் ரட்சிக்கப்படாதவர், ஆனா அவரு சமீபத்துல ஒரு கனவை பார்த்திருக்கிறாரு. என்ன கனவு அப்படின்னா, ஒரு நாய் துரத்தி கொண்டு அவரை கடிக்க வருகிறதை போல ஒரு கனவு. இந்த கனவு அவர் பார்த்த அந்த நேரத்துல அவர் தூக்கத்தை விட்டு எழுந்து அலறி பயந்து, என்ன ஏதுன்னு தெரியாம குழப்பத்தோடு கூட அவர் பயந்திருந்த அந்த சூழ்நிலையில இந்த கனவுக்குண்டான அர்த்தம் என்ன தெரியாதபடிக்கு தன் மனைவியின் இடத்துல பயந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல தன் மனைவியின் இடத்துல அவர் கண்ட அந்த கனவை சொல்லும் பொழுது, அந்த மனைவி அவங்க என்னிடத்துல, அண்ணா எங்க கணவர் இப்படிப்பட்ட ஒரு கனவை பார்த்தாரு, அந்த கனவை பார்த்த அந்த நாள் முதல் கொண்டு அவருக்கு ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு பதட்டம், அவர் அடிக்கடி அதையே நினைச்சு பயந்து ஒரு தடுமாற்றத்துக்குள்ளாக இருக்கிறாரு. இந்த கனவுக்குண்டான அர்த்தம் என்னன்னா அப்படின்னு அவங்க கேட்கும்போது, இன்னைக்கு இந்த கனவை உங்களுக்கு முன்பாகவும் அவர்களுக்கு அதை அறிந்து கொள்ளக்கூடிய வண்ணமாகவும் அநேக ஜனங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக, ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி இந்த கனவுக்குண்டான அர்த்தத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாய் துரத்தி கொண்டு கடிக்கிறதை போல இருக்கிறதான இந்த கனவு, ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட கனவுகளை நீங்க பார்த்திருப்பீங்கன்னா நிச்சயமாகவே இதனுடைய வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, இப்போ பொதுவாகவே நாய் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் அது நன்றி உள்ள ஒரு ஜீவன், நன்றி உள்ள ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லிதான் நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும். ஆனா மற்றவர்கள் நினைக்கிறதை போல நாம் அப்படி எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல நம்ம இதை பார்க்கும் பொழுது, இந்த கனவு வழியாக ஆண்டவர் எதை குறித்து பேசுகிறார் என்பதை நாம் அறிந்து அதன்படி ஜெபித்து தேவனுடைய பாதுகாப்பினுடைய வலயத்துக்குள்ளாக நம்மளால வர முடியும். சரியா? இன்னைக்கு நாம அத காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். சரி, வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம், நாய் தன் கக்கினதையே தின்னும். நாயை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது கக்கினதையே அது தின்னும். அப்படின்னா ஒரு அசுத்தத்தை அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாய் எதை வெளிப்படுத்துகிறது? அசுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாம வெளிப்படுத்தல் 22:15 சொல்லப்பட்டிருக்கிறது, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். நரகத்துல தள்ளப்பட்டவர்களுடைய லிஸ்ட் இது. இந்த லிஸ்ட்ல சூனியக்காரங்க இருக்கிறாங்க, விபச்சாரக்காரர்கள் இருக்கிறாங்க, விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இருக்கிறார்கள், பொய்யை விரும்பி அதன்படி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல தான் இந்த நாய்களும் இருக்கிறது. அப்போ இந்த நாய்களுடைய இருப்பிடம் எங்க? இவர்கள் எங்க புறம்பே தள்ளப்படுகிறார்கள்? நரகத்துல. அப்போ நாம அங்க பார்க்கிறோம் அசுத்தம், இங்க நம்ம பார்க்கிறோம் நரகம். இப்போ இங்கிருந்து ஒரு நாய் எழும்பி நம்மளை கடிக்கிறதை போல, நம்மளை துரத்தி கொண்டு வருகிறதை போல நம்ம பார்த்திருக்கிறோம்னா இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடவே கூடாது. இந்த கனவுகளின் வழியாக ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்ல வருகிறாரு? பைபிள்ல சங்கீதம் 22:16வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பார்க்கும் பொழுது தாவீது சொல்றார், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களுடைய கூட்டம் என்னை வளைத்து கொண்டு என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்துகிறது.
தாவீது சொல்றார், ஒரு பொல்லாத கூட்டம் என்னை வளைத்து கொண்டிருக்கிறது. இந்த நாய் எது வெளிப்படுத்துகிறது, எதுக்கு அறிகுறியா இருக்கிறதுனா பொல்லாத கூட்டத்தாருக்கு அறிகுறியாக இருக்கிறது. இவங்க வளைத்து கொள்ளுகிறார்கள். ஏன் வளைத்து கொள்ளுகிறார்கள்? இந்த கூட்டத்தார் ஏன் உங்களை சூழ்ந்திருக்கும்படியாக, இந்த நாய் ஏன் உங்களை துரத்துது, ஏன் உங்களை கடிக்கிறதை போல வருது அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு தீங்கு உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அது உன்னை முதலாவது வளைத்து கொள்ள ஆரம்பிக்கிறது. இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா, வளைத்து கொண்டது மாத்திரமல்ல, என் கைகளையும் என் கால்களையும் அது உருவ குத்துகிறது. கை அப்படின்னு சொல்லும் பொழுது கையினுடைய பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அப்ப இந்த பொல்லாத கூட்டத்தார் எங்க குத்துது? கைகளை குத்துகிறது. பொறாமை நிமித்தமாக, எரிச்சலின் நிமித்தமாக ஒரு கூட்டம் உனக்கே தெரியாது அன்பாகவோ நேசமாகவோ உங்க கூட பழகி கொண்டு உங்களுடைய கையினுடைய பிரயாசத்தை எப்படியாவது நஷ்டப்படுத்தணும் என்று சொல்லி ஒரு கூட்டம் எழும்பிருச்சு. அதுதான் இன்றைக்கு இந்த கனவுகளின் வழியாக ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிக்கிறார். இந்த கூட்டம் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எழும்பிருச்சு. நீ செய்கிறதான வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், உங்களுக்கு உயர்வு கிடைக்கக்கூடாது, அதிகமான சம்பளம் கிடைக்கக்கூடாது, எப்படியாவது உங்க பேரை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பண்ணி காத்து கொண்டு இருக்கும். அல்லது நீங்க தனிப்பட்ட விதத்துல நீங்க பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருப்பீங்கன்னா உங்க பிஸ்னஸ்ல பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் எழும்பி எப்படியாவது ஒரு டேமேஜை ஏற்படுத்தணும் என்று சொல்லி எத்தனை பண்ணி கொண்டு இருக்கிறது. பொறாமை நிமித்தமாக, எரிச்சலின் நிமித்தமாக. அப்போ உன்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க நினைக்கிறதான இந்த பொல்லாத ஆவிகளை நீ கடிந்து கொண்டு ஜெபிக்கணும். இன்னைக்கு அதனாலதான் ஆண்டவர் இந்த கனவை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ அவங்க கைகளை குத்துகிறார்கள். இது நிமித்தமாக நீ பலவீனப்பட்டு நஷ்டப்பட்டு உன்னுடைய சரீரத்துல பலவீனப்பட்டு உன் குடும்பத்துல பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான வேதனைகள் அப்படி உருவாக வேண்டும் என்று சொல்லி எழும்புகிறதான இந்த பொல்லாத இந்த கூட்டம். அடுத்தது இந்த கூட்டம் என்ன செய்யுது அப்படின்னா, என் கால்களையும் உருவ குத்துகிறார்கள். ஆண்டவர் சொல்றார், நம்ம கால்கள் மான் கால்களுக்கு ஒப்பிட்டு சொல்றார். இந்த மான் கால்கள் துள்ளி கொண்டு முன்னேறிக்கொண்டே போகும், முன்னேறிக்கொண்டே போகும். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரக்கூடாது, ஒரு உயர்வு வரக்கூடாது, நம்மளுடைய பேருக்கு எப்படியாவது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும். நம்ம ஆண்டவருக்குள்ள ஒரு சாட்சி உள்ள ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கிறோம் பத்தியா, ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் பத்தியா, இந்த வாழ்க்கையை எப்படியாவது டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பொல்லாத இந்த கூட்டம் உருவ குத்துகிறது. சில நேரத்துல திடீர்னு என்று சொல்லி ஒரு கூட்டம் எழும்பி நமக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிக்கும். கண்ணுக்கு தெரியாத சில ஆவிகளும் செயல்படும். நம்மளை வேதனைப்படுத்தும்படியாக, நம்மளை அழிக்கும்படியாக சிலர் மந்திரத்தையும் தந்திரங்களையும் நாடுவாங்க. மந்திரத்தின் நிமித்தமா நம்மளை முடக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு இடத்துல போய் மந்திரத்தை செய்து இந்த மந்திரத்தின் நிமித்தமாக நம்ம குடும்பம் சின்ன பின்னமாய் ஆகணும், நம்ம குடும்பம் பிரிந்து போகணும், நமக்கு ஒரு பெரிய அவப்பேரை ஏற்படுத்தணும், பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தணும் என்று சொல்லி பொறாமை நிமித்தமாக, எரிச்சலின் நிமித்தமாக இப்படிப்பட்ட கூட்டத்தார் மந்திரத்தை நாடுவாங்க. அந்த மந்திரவாதி என்ன பண்ணுவான்? குத்துவான். எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு பொம்மையை எடுத்து அந்த பொம்மையில என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் செய்யணும், ஒரு ஊசியை வச்சு குத்துவான் பார். இதுதான். அதனாலதான் வெளிப்படுத்தல் 22:15 வசனம் சொல்லுகிறது, நாய்களும் சூனியக்காரர்களும் அவங்க எல்லாம் ஒரே கேட்டகரியில வராங்க பாருங்க. அப்போ பெரும்பாலும் இந்த மந்திரவாதி நாயை எடுப்பான், நாயை பயன்படுத்துவான். நாய் என்பது அசுத்தம். நாயினுடைய ரத்தத்தை எடுப்பாங்க, அசுத்தம் அது.
இதை வச்சு அவன் மந்திரத்தை செய்ய ஆரம்பிப்பான். அதனால இந்த கனவை நீங்க பார்த்ததுனால இதுக்குண்டான அர்த்தம் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு நீங்க பயப்படாதீங்க. நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கனவை பார்த்து ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பேராபத்து வரப்போதா, வேதனை வரப்போதா, பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு முன்கூட்டியே இப்படிப்பட்ட கனவுகளின் வழியாக உங்களை எச்சரிக்கிறார். ஏன் எச்சரிக்கிறாரு? இந்த அழிவு உங்க குடும்பத்துக்கு வரக்கூடாது. அப்போ வராமல் இருக்க வேண்டுமானால் நீ என்ன பண்ணணும்? உன் குடும்பத்தையும் உன் தனிப்பட்ட ஜீவியத்தையும் எல்லா காரியத்தையும் ஆண்டவருடைய பாதுகாப்பினுடைய வலயத்துக்குள்ளாக நீ கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அவ்வளவுதான். ஆண்டவருடைய ரத்தம் உன்னை மாத்திரமல்ல, உன் குடும்பத்தையும் நீ செய்கிறதான வேலையும் உன் தனிப்பட்ட ஜீவியத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவார். எந்த சேதமும் வரவே வருவாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது. இது கர்த்தர் கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம். அதனால ஒரு சேதமும் வராதபடிக்கு தேவன் உங்களை பாதுகாத்து கொள்ளுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்க நல்ல தகப்பனே, இந்த நேரத்துல ஆண்டவரே, இந்த கனவை கண்டு பாதிக்கப்பட்டு பயத்தோடு கூட மனவேதனையோடு கூட ஒரு சோர்வினுடைய பள்ளத்தாக்கில் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, நீர் இவர்களுக்கு முன்கூட்டி இப்படிப்பட்ட ஒரு கனவை தேவனில் கொடுத்து தன் குடும்பத்தை பாதுகாப்பினுடைய வலயத்துக்குள்ளாக, இயேசுவினுடைய பாதுகாப்பினுடைய வலயத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிதான் நீங்க அவங்களுக்கு காண்பித்திருக்கிறீங்க. ஜெபிக்கிற இந்த நேரத்துல தன் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற, தன் பிசினஸ் ஒப்பு கொடுக்கிற, தன் ஜீவியத்துல ஆண்டவரை எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை தேவன் நம்முடைய ரத்தத்தை கொண்டு தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளுவீராக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன வார்த்தை நிமித்தமாக உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று சொன்னதை போல தேவன் இந்த பிள்ளைகளுக்கு நீரே பாதுகாப்பாய் இருந்து தேவன் இங்க நடத்தி அருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாக்கோப்புக்கு விரோதமாக மந்திரம் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை என்று சொன்ன வார்த்தை நிமித்தமாக எந்த தீய ஆவியினுடைய வல்லமைகள் பிள்ளைகளை தொடவோ சேதப்படுத்தவோ கூடாதபடிக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவரே, பொல்லாத தீய ஆவிகள் வல்லமைகள் செயலிழந்து போவதாக ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியாண்ட ரத்தத்தினாலே நீங்க மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ளங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜெபத்து நிமித்தமாய் கர்த்தர் உங்க குடும்பத்தை முழுவதுமாக வேலெடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இது போல அநேக கனவுகள் நீங்கள் கண்டு அதனுடைய அர்த்தங்கள் தெரியாதபடிக்கு நீங்கள் குழம்பிக் கொண்டு இருப்பீர்களானால் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. உங்க கனவுகள் எப்படிப்பட்டதாக இருக்குது என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் வைத்து பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட இனி வரக்கூடிய நாட்களிலே ஒவ்வொரு வீடியோ மூலியமாக அதனுடைய அர்த்தத்தை சொல்லுவதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இதை பார்க்கிற மற்ற ஜனங்களுக்கும் இது ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் ஏற்படுத்தும் என்ற அந்த நம்பிக்கையில இந்த வீடியோவை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்குமானால் மற்றவர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த கனவுகளின் நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம சந்திப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.